அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது வளர்பிறை பஞ்சமி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வளர்பிறை பஞ்சமி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியதுங்க. இதில் வாராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுங்க. திதிகளில் 5வது திதியாக வருவது பஞ்சமி திதிங்க. இந்த பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் நம்மளுடைய நாள் முழுவதும் நல்லதாகவே நடக்குங்க. வாராகி அம்மனுக்கு வழிபாடு செய்வதற்கு இதுதாங்க ஏற்ற நாள். பஞ்சமி திதியில் வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. இந்த நாளில் வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்து வந்தால் நம்மளுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போகுங்க. வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு இதுவே உகந்த நாள்ங்க. வாராகி அம்மனை வழிபட்டு அவர்களின் அருளை முழுவதுமாக பெறக்கூடிய ஆஷாடா நவராத்திரி நடந்து வருகிறதுங்க. இந்த ஆண்டு ஆஷாடா நவராத்திரி ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து துவங்கி உள்ளதுங்க. ஆஷாடா நவராத்திரியின் 10 நாட்களும் வாராகி அம்மனை வழிபட முடியாதவர்கள் வாராகிக்கு உரிய பஞ்சமி திதியில் மட்டுமாவது ஒரே ஒரு எளிமையான வழிபாட்டினை மேற்கொண்டால் ரொம்பவே சிறப்புங்க. அப்படி எங்களால் இந்த 10 நாட்களுமே பிரார்த்தனை செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினமான பஞ்சமி வளர்பிறை திதியில் இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் இந்த வழிபாடை நாம் செய்து வந்தால் நம்மளுடைய வீட்டில் உள்ள சுப காரிய தடைகள் எல்லாம் நீங்குங்க. நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க இந்த கடவுள். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய பேருக்கு நம்மளுடைய குலதெய்வம் எதுனே தெரியாமல் இருப்பாங்க. அப்படி இருப்பவர்களுக்கு இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் வாராகி அம்மன் நம்மளுடைய குலதெய்வம் எது என்று நமக்கு காட்டுங்க. குலதெய்வ தடை உள்ளவர்களும் இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் குலதெய்வத்தை வீடு தேடி வர வைப்பால் இந்த வாராகி அம்மன்க. அப்படி சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தாங்க வாராகி அம்மன். இன்றைய தினம் வளர்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மனுக்கு எப்படி பூஜை செய்யலான்றதை பார்க்கலாமுங்க. வாராகி அம்மனுடைய சிலை இருந்தால் பால், தயிர், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யலாங்க. அப்படி சிலை இல்லாதவர்கள் வாராகி அம்மனுடைய படம் இருந்தால் பூஜை செய்து வரலாமுங்க. நம்மளுடைய குல தெய்வத்தை வீட்டிற்கு வரவைக்க வாராகி அம்மனை வழிபட்ட பிறகு 11 அல்லது 21 சுமங்கலிகள் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை சுமங்கலிகள் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தும் அதை உடுத்தி வர சொல்லுங்கள். பிறகு அவர்களுக்கு பூ, குங்குமம் கொடுங்கள். அப்படி வந்த சுமங்கலிகளுக்கு வாழை இலையை போட்டு அதில் உணவுகளை பரிமாறி அவர்களை சாப்பிட சொல்லுங்கள். பிறகு சாப்பிட்ட பின்பு அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுத்து அதை சாப்பிட சொல்லுங்கள். சுமங்கலிகள் வெற்றிலை போடுவது ரொம்பவே சிறப்பானதுங்க. அந்த காலத்துலனா சாப்பிட்ட பிறகு ஜீரணம் ஆகிறதுக்காக வெற்றிலை போடுவாங்க. ஆனால் இப்போலாம் அது அப்படிலாம் பண்ணுறதே இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குங்க. நம் வீட்டிற்கு வந்த சுமங்கலிகளுக்கு திருமாங்கல்ய கயிறு, பழம், பூ, துணி, வளையல் இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டுங்க. வந்த சுமங்கலில் யாராவது ஒருவர் வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பாத பூஜை செய்து ஆசீர்வாதம் பெறலாங்க. ரொம்பவே இது சிறப்பானதுங்க நமக்கு. இப்படியெல்லாம் வாராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமியில் பூஜை செய்து வந்தால் நாம் நினைத்தது எல்லாம் நடைபெறும். நம் குலதெய்வமானது நம்மளுடைய வீடை தேடி வருங்க. குலதெய்வம் எதுனே தெரியாமல் இருப்பவர்களும் குலதெய்வம் இதுதான் என்று வழிகாட்டுங்க நம்மளுடைய வாராகி அம்மன். அதுபோல வீட்டில் இருக்கும் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் தடைகளும் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுங்க.
இந்த ஒரே ஒரு பூஜை செய்வதால் நமக்கு எவ்வளோ நன்மைகள் நடக்குது பாருங்கள். கண் திஷ்டி, பில்லி சூனியம், கடன் பிரச்சனை, எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நம்மளை விட்டு நீங்குங்க. நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டை தேடியே வருங்க. குலதெய்வம் எதுனே தெரியாதவர்களுக்கும் குலதெய்வம் இதுதான் என்று நம்மளுடைய கடவுள் காட்டுங்க. இந்த ஒரு பூஜையை இன்று மட்டும் செய்து பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்குங்க. இந்த வளர்பிறை பஞ்சமின்றது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியதுங்க. இதை மறக்காமல் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.